ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை பாருங்கள். இன்றைக்கு வந்து சின்னஞ்சிறிய சீரியலோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், சித்ரா வந்து கடத்திட்டு போனவங்களை வந்து இந்து தேடி கண்டுபிடிச்சிடுவா. அதாவது சிசிடிவி கேமராவில் அவங்களோட ஃபுட்டேஜில் அந்த காரிൻ്റെ டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு வழியாக அவங்களோட எங்கே நிற்கிறாங்கன்றதை இந்து வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சி வந்து சித்ராவை தேடி வந்து போகிறாங்க. போய் அவங்கள மறைச்சிடுவாங்க. அதாவது காரில் போனவங்களை வந்து மறைச்சிடுவாங்க. மறைச்சி வந்து ஆக்களை கூப்பிட்டு வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு போவாங்க. கருணாவுக்கு வந்து நியூஸ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனால் கருணா அந்த இடத்துல வந்து இல்லை. முதல் இந்து தான் போகிறாங்க. போன இடத்துல வந்து இந்து வந்து ஒரு கேர்ள் தானே, அவள் வந்து பாய்ஸோட சண்டை பிடிக்கல தானே. அப்போ அவங்க வந்து அடிதடிக்காரங்களோட என்ன சொல்கிறது சண்டை பிடிக்க இல்லாமல் வந்து இந்து திணறிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்து வந்து எப்படியோ சித்ராவை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் இருந்த ஒரு ரவுடி என்ன செய்கிறான்னு சொன்னால், இவளை கொண்டுட்டு நாம் எப்படியோ தப்பிச்சு போகலாமண்டி போட்டு இந்துவுக்கு வந்து கத்தியால் குத்த வந்து எடுக்க ஒரு வழியாக நம்ம ஹீரோ வந்துடுவார். அதாவது கருணா வந்துடுவார். கருணா வந்து தான் எல்லாரையுமே அடித்து போட்டுட்டு வந்து சித்ராவை காப்பாற்றுவார். சித்ராவை காப்பாற்றிட்டு வந்து இந்துவுமே கருணாவும் பேசுவாங்க சித்ராவை. ஏன் சித்ரா அப்படி செய்கிற, உனக்கு அறிவு இல்லையா, படிச்சிருக்கிறா, உனக்கு அறிவு இல்லையா, யார் எப்படின்னு சொல்லி உனக்கு பார்க்க தெரியாதான்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ சித்ரா சொல்லுவாங்க, இல்லை அண்ணாக்கா, நான் வந்து இவங்களை நல்லவங்கன்னு தான் நம்பினானேன்னு சொன்னால் பார்க்கவும் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி இருந்தாங்க. அவங்களும் கோயம்புத்தூருக்கு போகிறாங்க, தன்னையும் கொண்டே விடுவாங்க என்று சொல்லி நம்பிக்கையாக கதைச்சதால தான் நான் வந்து போனேன், என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லி சித்ரா வந்து சொல்லுவாங்க. அப்போ இந்த சொல்லுவாங்க, இந்த காலத்தில் வந்து யார் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நம்பலாத சித்ரா, நீ இப்போ வீட்டை விட்டு போயிட்டாலும் நீ எங்கே நிற்கிற எது செய்கிறான்னு சொல்லி உங்கள் அப்பா வந்து கண்டுபிடிச்சி உன்னை திரும்ப கூட்டிகிட்டு வர மாட்டாருன்னு நினைக்கிறியா, இனிமேல் இப்படியான இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறத வந்து விட்டுடு என்று சொல்லி இந்துவும் கருணாமே திட்டுறாங்க. இப்படி தான் வந்து இன்றைக்கான எபிசோட் அமைஞ்சிருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.